செம்மணி மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ இடங்களில் உண்மைகள் வரும். சகோதரி இசைப்பிரியா ஒரு ஊடக போராளி. அது வெளிப்படையாகவே யார் செய்கிறார்கள் என்ற முகங்கள் எல்லாம் தெரிகிறது. அன்றகுமாரன் நினைத்தால் இன்றைக்கு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தலாம். பாலச்சந்திரன் ஒரு சிறுவன், அவனுடைய நெஞ்சில் 5 ரவுண்டுகள் பாய்ந்திருக்கிறது என்றால் எப்படியான ஒரு வன்ம கொடுமை அங்கு தீர்க்கப்பட்டிருக்கு. நடந்த யுத்தம் ஒரு கற்பனை கதை என்று விஜிதகீரத் சொல்லியிருக்கிறார். இந்த எலும்புக்கூடு விவகாரம் எல்லாம் வதந்தி என்று நீதியமைச்சர் சொல்லியிருக்கிறார், பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அரசாங்க ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்தியாவினுடைய போக்கில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றது என்பதற்கு என்ன காரணம்? இவர்களால் ஒருபோதும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கைது செய்ய முடியும். ஏன் இவர்களை அவர் அடைக்கவில்லை? ஏன் இந்த இனவாதம் பேசப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்? பெருமளவு முக்கியமான அணு உலைகள் உட்பட பல்வேறு விடயங்களை தென்பகுதிக்கு கொண்டு வந்தது. இலங்கையை வைத்துக்கொண்டு இந்தியாவும் சீனாவும் தங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அன்றகுமார இல்லை, நான் நினைக்கிறேன் இனி வருகிற எந்த குமாராலையும் இதுக்கான நீதி கிடைக்கப் போவதில்லை. மாறியதற்கான காரணம் 2009 யுத்தம் மௌனிப்பு தான். வணக்கம் நேர்களே, கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்களைத்தான் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் நீண்ட காலத்தின் பின்னர் இந்த நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கின்றோம். அண்மைய நாட்களாக பேசுபொருளாக இருக்கின்ற பல விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம். நாங்கள் இதற்கு முன்னர் பார்க்கலாம், அதாவது இந்த பல விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது குறிப்பாக இந்த செம்மணி புதைக்குழி, அதே போன்று நாட்டினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் பரவலாக அடையாளம் காணப்படுகின்ற இந்த எலும்பு தொகுதி கூடு மீட்புகள், அதே போன்று நடைமுறை அரசியல் சார்ந்த சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, நான் ஆரம்பத்தில் நான் கேட்கிறேன், இதற்கு முன்னே நாங்கள் இதற்கும் கடந்த வாரம் இந்த செம்மணி தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் முதலில் நான் வருவது என்னென்று கூறினால், இந்த எங்களுடைய அதாவது இந்த இலங்கை பிரச்சனையில் அண்மைய நாட்களாக அல்லது இந்தியாவினுடைய நிலைப்பாடு, அதனுடைய அணுகுமுறை எவ்வாறானதாக இருக்கின்றது? இந்தியாவை பொறுத்தவரையில் அன்றகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததன் பிற்பாடு தமிழர் விடயத்தில் இந்தியாவினுடைய அணுகுமுறை மிக அமைதியாக இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது. அதாவது வெளிப்படையாக எந்த விதமான உரையாடல்களும் அல்லது தமிழர் விவகாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறையோ அல்லது இந்திய இராஜாங்க துறைகளோ அது தொடர்பாக வெளிப்படையாக பேச மறுக்கின்றது. அதே நேரம் இங்கு தமிழர் தாயகத்தில் நடக்கின்ற விடயங்கள், போராட்டங்கள், இந்த செம்மணி போன்ற பல்வேறு விவகாரங்களில் எந்த விதமான கருத்துக்களையும் இந்திய தரப்பினால் இதுவரை அதற்கு பின்னர் முன்வைக்கப்படவில்லை. அதைவிட பிறிதொரு நகர்வுகள் இந்த 13வது திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு நகர்த்தப்படுவதாக சில தமிழ் அரசியல் தரப்புகளுக்குள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு அந்த பேசப்படுகின்ற விவகாரத்தில் ஏன் இந்தியா வெளிப்படையாக பேசவில்லை என்று மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்களும் தமிழ் தேசிய தரப்பும் எதிர்பார்க்கிற ஒரு விடயம், இந்தியா ஒரு காத்திரமான ஒரு நிலைப்பாட்டை தேசிய இனப்பிரச்சனையில் எடுக்க வேண்டும் என்பது. தேசிய இனப்பிரச்சனையில் இந்தியா ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை எடுக்காவிட்டால் இந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்த யாராலும் முடியாது. என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் ஒரு நிலையான அமைதி ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த இலங்கை தீவில் இருக்கிற தேசிய இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். அதை சிங்கள தரப்பும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தற்போது வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் அதை விளங்கிக் கொள்வதாக இல்லை. தற்போது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அவர்கள் பேச்சளவில் தான் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்று மீண்டும் தென்னிலங்கையில் கடந்த கால இனவாதிகள் இனவாதத்தை கக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதைவிட
அவர்களுடைய பேச்சு பேச்சாக மட்டும்தான் இருக்கிறதை ஒழிய செயல்பாடாக எதுவுமே இல்லை. இன்றைக்கு அன்றகுமாரவை ஆரம்பத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்பார்த்த அந்த பார்வை இன்று சடதியாக விழுந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கள நிலவரங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஏற்றால் போல் அன்றகுமார கடந்த இந்த தேர்தல் காலங்களில் ஒரு நடிகர் போல பரபரப்பாக திரிந்தவர் இப்பொழுது பருவமடைந்த மங்கை போல் எங்கேயோ பதுங்கி இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் அன்றகுமார அரசாங்கத்தால் அவர்கள் தேர்தலுக்கு வரும் முன் சொல்ல விடயங்கள் அல்லது கதைத்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் பெருமளவு இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இந்த அன்றகுமார இந்தியாவுக்கு சென்றதன் பிற்பாடு அங்கு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக தென்னிலங்கையில் பல்வேறு போராட்டங்களும் கேள்வி கணைகளும் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக அதற்கு பதில் சொல்லவில்லை. அங்கு சென்ற அவருடைய அரசு சார்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது அந்த வட்டாரங்களாக இருக்கலாம், அவர்கள் இன்னும் வெளிப்படையாக பேசவில்லை. ஆகவே இதில் தமிழர் விவகாரத்தில் இந்தியா தற்போது மௌனம் காப்பதும் அந்த செய்து கொள்ள ஒப்பந்தங்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு விடயம் புதைந்திருக்கிறதா என்ற சந்தேகங்கள் தான் இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் உருவாகி இருக்கு. சரி, நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த தமிழர்களுடைய அல்லது இலங்கையினுடைய இந்த பிரச்சனை விடயத்தில் தற்போதைய புதிய இலங்கையினுடைய அரசாங்க ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்தியாவினுடைய போக்கில் சில மாற்றங்கள் காணப்படுகின்றது என்பதற்கு என்ன காரணம்? அதாவது வந்திருக்கிற அரசாங்கம் ஏலவே பெரும்பான்மை ஆதரவு சைனா பக்கம்தான் அவர்களுக்கு இருந்தது. அந்த சைனா ஆதரவுடன் தான் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதில் அவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் சைனாவினுடைய தூதர், அது அந்த சைனா நாட்டிலிருந்து வந்த ராஜதந்திரிகள் இலங்கையில் வந்து கொடுத்த பேட்டிகள், உரையாடல்களிலே மிக திட்ட தெளிவாக தெரிந்தது. அதன் பின்னணியில் வந்து அவர்கள்தான் பலமாக இருந்தார்கள் என்று. அதைவிட இந்த கடன் விவகாரத்தை இன்று அவர்கள் கேட்காமலே ஒதுங்கி இருக்கிற ஒரு நிலவரம் இருக்கிறபடியால் அதில் பாரிய சந்தேகங்கள் அங்கு இருந்தது. ஆகவே அது அந்த பக்கம் சீனா பக்கம் எப்போது இருக்கிற அரசாங்கம் முழுமையாக போய்விட்டால் தங்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்தாகிவிடும் என்ற வகையில்தான் இந்தியா இவர்களை அழைத்து பேசி பல்வேறு உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தை தங்களுடைய பக்கம் நகர்த்த வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்தியாவுக்கு பெரும்பாலும் இருக்கிறது. சரி, இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இவ்வாறானதாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் அல்லது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனைக்கு எவ்வாறான ஒரு அழுத்தங்களை, சரி இந்தியா அல்லது இந்தியாவை நம்பி இருக்காது வேறு ஏதாவது ஒரு நாடுகளூடாக இந்த எங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அவர்கள் முன்வைக்க ஏன் முயலவில்லை? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் இந்த பூகோள அமைவு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பூகோள அமைவின் பிரகாரம் நாங்கள் இந்தியாவை பிராந்திய வல்லரசை தாண்டி ஏனைய நாடுகளுடன் நேரடியாக இந்த பிரச்சனை தொடர்பாக பேசுகிற போது அந்த நாடுகளே இந்தியாவை அணுகித்தான் இதற்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் பெரும்பாலும் இருக்கின்றார்கள். குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் முழுவதுமே இந்தியாவை தாண்டி இந்த விவகாரத்தில் வரப்போவதில்லை. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் சீனா அவர்கள் எங்களுடைய விவகாரத்தில் அவர்களுக்கு பெரிய அளவு கரிசனை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த மத்திய அரசாங்கத்தை தங்களுடைய பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழர்களை தங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அதில் ஒரு ராஜேந்திர ரீதியாக நகர்வதற்கான காரணம் தென்னிந்திய பகுதி, குறிப்பாக இந்தியாவினுடைய தென்கோடி பகுதி முழுவதும் எங்களுடைய கடல் சார்ந்த பகுதியுடன் தொடர்புபட்டதாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த 2009 யுத்த மௌனிப்பு என்பது அது இந்தியாவினுடைய ராஜேந்திர தோல்வி என்றுதான் வெளிப்படையாக நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் 2009 மே 18 முதல் இந்தியா வந்து தென்னெல்லையில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளவில்லை. மிக அமைதியாக அந்த கடல் சமுத்திர பகுதி இருந்தது. அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய வடபகுதியில் வட இந்திய பகுதியில் ஏற்படுகிற
சீனாவினுடைய ஏனைய நாடுகளினுடைய அனர்த்தங்களை தவிர்த்து கொள்வதற்காக பெருமளவு முக்கியமான அணு உலைகள் உட்பட பல்வேறு விடயங்களை தென்பகுதிக்கு கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு தென்பகுதி கூட அவர்களுக்கு கேள்விக்குறியாகிய ஒரு நிலைமைக்கு மாறியதற்கான காரணம் 2009 யுத்த மௌனிப்பு தான். உண்மையிலே இந்த தமிழர் தாயகத்தில் அந்த விடுதலை போராட்ட இயக்கம் ஒரு தளமாக இருந்தது தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தது. இன்று அது அவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த ராஜதந்திர தோல்வியை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இன்று பல்வேறு விதமான நகர்வுகளை மேற்கொண்டாலும் அவர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் தற்போது இருக்கிற மத்திய அரசாங்கம், அதாவது இலங்கையினுடைய சிங்கள அரசாங்கத்தை தங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எண்ணுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் தமிழர் தரப்பு விவகாரத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தமிழர் தரப்பு ஜனநாயக முறைப்படி 50% அதிகமான கட்சிகள் ஒற்றுமையாக இருந்தாலும் அவர்கள் வந்து சொல்லுகிற ஒரு சாட்டு, உங்களுக்குள் முழுமையான ஒற்றுமை இல்லை. உண்மையிலேயே அப்படி அந்த கருத்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பரிதாபகரமான கருத்து தான். அது இந்திய தரப்பு சொல்கிற கருத்தாக நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகளில் பெரும்பான்மை கட்சிகள் ஒரு ஒற்றுமையான நிலையில் இருந்தாலும் அவர்கள் பிரிந்திருக்கிற ஒரு சில கட்சிகளை காட்டி அது உங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை என்கிற ஒரு ஒற்றை காரணத்தை சொல்லி எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதிலோ அல்லது பிரச்சனையில் தலையிடுவதிலேயோ அல்லது எங்களுடைய பிரச்சனையை இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதிலேயோ பின்னடிப்பை செய்கிறார். சரி, இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த எங்கு சென்றாலும் சரி, நீங்கள் உங்களுக்குள் முதல் ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்குள் வாருங்கள், நாங்கள் அதன் பின்னர் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்லலாம் என்று வருகின்ற பொழுது, ஏன் எங்களுடைய இந்த அரசியல் தலைமைகளுக்குள் இவ்வாறான சரி ஒரு முறையாவது இந்த தமிழர்களுடைய பிரச்சனைக்கு அல்லது இந்த இன பிரச்சனை தீர்வுக்காக நாங்கள் ஒரு முறை ஒற்றுமைப்பட்டு சர்வதேசம் இந்தியாவிடமோ அல்லது சர்வதேசவிடமோ நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம், எங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று கூறுவதில் என்ன சவால்கள், என்ன குழப்பங்கள் இருக்குது? இல்லை, அது நான் நினைக்கிறேன் சம்பந்தன் ஐயா உயிருடன் இருக்கிற போது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும், ஒரு கட்சியை தவிர நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாரத பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தவர்கள். தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், இதை தீர்க்க வேண்டும், நாங்கள் என்னென்ன விடயங்களை எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் அதற்கு இட்டவரை எந்த விதமான பதில்களும் கிடைத்ததில்லை. அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் நடந்ததில்லை. ஆகவே தமிழர் தரப்பில் ஒற்றுமையான நிலைப்பாட்டை இந்தியா நோக்கி முன்னெடுக்கவில்லை என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எங்களுடைய தரப்பு. இங்கு இந்திய பிரதிநிதிகள் வருகிற போதே பல தடவை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் எடுக்கிற ஒரு காத்திரமான முன்னகர்வாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள், அதாவது ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்று வெளிப்படையாக எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரத்தில் இந்தியா மௌனம் காப்பது அல்லது இந்தியா தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை கண்டும் காணாதது போல் இருப்பது ஒரு வேதனையான விடயம். அதாவது உண்மையிலேயே இந்த 2009 இறுதிப் போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உடுத்த உடுப்புடன் கையில் எடுத்த வாய்ப்புடன் அந்த மக்கள் முகாம்களில் கொண்டு சென்று அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு கூட அந்த நிலைமையை அறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பரிகார நீதி வழங்க வேண்டும். அவர்களுக்கு அந்த நீதி வழங்குவதன் ஊடாகத்தான் அந்த மக்களை மீள்வாழ்வுக்கு கொண்டு செல்லலாம் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை வைத்தும் கூட இதுவரை சரியான நிலைப்பாட்டை இந்திய தேசம் முன்னெடுக்கவில்லை, அதுவும் பாரத தேசம் முன்னெடுக்கவில்லை என்று எங்களுடைய மக்களுக்கு சரியான வேதனை இருக்கிறது. சரி, இவ்வாறு அதாவது ஒரு வல்லரசு நாடுகளுடன் போட்டியிடுகின்ற இந்தியா பல ஆயுதங்கள் சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றோம் என்று காட்டுகின்ற நிலையில் எங்களுடைய இலங்கையில் இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் ஏன் அவர்களால் அவ்வாறான ஒரு முழுமையான வீச்சில் ஈடுபடவில்லை என்பதற்கு நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த விடயத்தை இலங்கையை வைத்துக்கொண்டு இந்தியாவும்
சீனாவும் தங்களுடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கின்றதா? உண்மை. அதாவது ஆரம்ப காலங்களை விட தற்போது இலங்கை தீவில் பூகோள நாடுகளினுடைய ஆதிக்கம் கூர்மையடைந்து விட்டது, விரிவடைந்து விட்டது. ஆகவே விரிவடைந்ததன் காரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கு இலங்கை தீவில் இப்பொழுது மிக பெரும் போட்டி சக்தியாக இருப்பது இந்தியாவும் சீனாவும் தான். ஆகவே ரெண்டு தரப்பினுடைய அந்த ஆதிக்கம் என்பது நீ மாறி நான் மாறி என்கிற ஒரு நிலவரத்தை தாண்டி கொண்டிருக்கிறது. அவ்வாறான நிலப்பாட்டில் இருக்கிற போது இலங்கை தீவில் குறிப்பாக இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் தான் இந்த இடத்தில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலேயே அன்றகுமார பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம் நிதியின்மைதான் முக்கியமான காரணம். அவர்கள் சொல்கிறார்கள், முதலீட்டாளர்களை வர சொல்லி அறைகூவல் விடுகிறார்கள். தற்போது இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஆளுநர் கூட முதலீட்டாளர்கள் எல்லோரும் வரலாம், முதலீடு செய்யலாம் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த முதலீட்டாளர்களும், ஒரு பெறுமதியான முதலீட்டாளர்கள் இந்த நாட்டுக்குள், இந்த பிரதேசங்களுக்குள் வரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த நாட்டில் ஒரு நிலையான அமைதி இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற அரசாங்கம் கடந்த கால ஆட்சியாளர்களை விட மாறுபட்ட ஒரு ஆட்சியாளர் என்று எதிர்பார்க்கிற இந்த அன்றகுமார தரப்பு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால், இந்த நாட்டுக்கு ஒரு மூலதனம், பொருளாதார மூலதனம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது இனப்பிரச்சனை தீர்வின் மூலமாக தான் கிடைக்கும். இல்லை என்றால் அது சாத்தியம் இல்லை. ஆகவே முதலீட்டாளர்கள் இங்கு வருவதற்கு ஏற்ற பாதுகாப்பான சூழல் என்பது உள்நாட்டுக்குள் இருக்கிற மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தங்களுடைய உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகிற போதுதான் அது சாத்தியப்படும். ஆகவே இது விளங்கி கொள்ளாதவர்களாக இல்லை, அன்றகுமார தரப்பு இதை விளங்கி கொள்ளாதவர்களாக இல்லை. ஏன் அவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல தொடர்ந்து செயற்பட தமிழர் விவகாரத்தில் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கிற பிரதானமான கேள்வி. அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்தும் அந்த பௌத்த சிங்கள பேர்ணவாதம் அவர்களை இயக்குகிறதா, அல்லது அவர்களுடைய மேலாதிக்கம் அங்கு இருக்கிறதா தொடர்ந்தும், அல்லது அவருடைய நிகழ்ச்சி நிரலில் போனால்தான் அந்த ஆட்சி கதிரையில் இருக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்களா என்ற கேள்விதான் இங்கு பிரதானமாக இருக்கு. சரி, இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த வாரம் கூட செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் இந்த மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்படுகின்றன. இந்த விடயத்தில் பல்வேறு தரப்புகள் பல்வேறு கருத்துக்களை கூறினாலும், அதாவது ஒரு தரப்புகள் அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்தினாலும், ஒரு தரப்பு யுத்தகால பகுதிகளில் விடுதலை புலிகள் மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் நாங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, கிழக்கு பகுதிகளில் கூட இவ்வாறு இந்த மனித புதைக்குழி எச்சங்கள் தற்போது அதாவது வேறு அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அவை வெளியே வருகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த நாங்கள் எல்லா விடயங்களையும் பார்ப்பதற்கு முன்னர் இந்த சித்துபாத்தி மயானத்தில் மீட்கப்படுகின்ற மனித எலும்பு தொகுதி அது கூறுவது என்ன? உண்மையிலே இந்த செம்மணி சித்துப்பாத்தி அல்லது செம்மணி அந்த பகுதி சார்ந்த இந்த மனித புதைகுழி விவகாரம் ஏலவே சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது ஒன்று. அவருடைய ஆட்சி காலத்திலே அது தொடர்பாக கிரிசாந்தி உள்ளிட்ட மிக முக்கியமானவர்களுடைய அந்த உடலங்கள் கிளறி எடுக்கப்பட்டு அன்றைய அந்த காலகட்ட பிறப்பிலேயே அது உறுதி செய்யப்பட்டது. அது இராணுவத்தினரால் தான் அந்த நிலை அங்கு ஏற்படுத்தப்பட்டது என்று. ஆகவே அது பின்னர் யுத்தம் தொடர்கிற போது முழுமையாக யாழ் குடாநாடு இராணுவ கட்டுப்பாட்டுகள் வந்ததன் பிற்பாடு அந்த வழக்குகள் கொழும்புக்கு மாற்றப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் இப்பொழுது மீண்டும் அந்த விவகாரம் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு வேலை திட்டம் தொடர்பாக அங்கு கிடங்கு வெட்டப்பட்ட போது அது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 72 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டது. இது உண்மையிலேயே இந்த யுத்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்கள் எப்படி இந்த நாட்டுக்குள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள், அவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக இது சொல்கிறது. அதில் எந்த மாற்றுக்கும் இடமில்லை. அது செம்மணி மாத்திரமல்ல, யுத்த காலத்தில் தொடர்ச்சியாக நிலையாக இருந்த இராணுவ முகாம்களாக இருக்கலாம் அல்லது யுத்த பிரதேசங்களாக இருக்கலாம். அவற்றில்
பெரும்பாலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த நிலைமைக்குத்தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் அதாவது எந்த தரப்பு மாறி பொய்களை கதைத்தாலும் அல்லது இனவாத ரீதியாக பார்த்தாலும் அவற்றை மறைக்க முடியாது. உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இது இராணுவத்தினுடைய உடலங்கள் தான் அங்கு புதைக்கப்பட்டது, சகோதர இயக்கங்களை படுகொலை செய்து புதைத்தார்கள் என்றெல்லாம் கதை விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு புத்தக பேக்குடன் வந்த பாலகனுடைய எலும்பு கூடுகள், சிறுவர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் அவர்களுக்கு கதை சொல்லியிருக்கும், பதில் சொல்லியிருக்கும் தெளிவாக. இது இராணுவமா அல்லது சகோதர இயக்க படுகொலையா என்பதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கு. அதாவது இதில் நாங்கள் வெறுமனே அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பின்னணியில் தான் கதைக்கிறார்கள். அந்த மூடிமறைப்பு நாடகம் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பின்னணியில் தான் நடக்கிறது. அதாவது செம்மணி விவகாரத்தில் அண்மையில் அந்த எடுக்கப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக போடப்பட்ட வழக்கு தொடுநரை புலனாய்வாளர்கள் மிரட்டுகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்க பின்னணியில் தான் அது நடக்கிறது. ஆகவே அரசாங்கம் தான் அதை செய்கிறது. அதைவிட ஆளில்லாத நேரத்தில் ஒரு வாகனம் அங்கு உலாவி இருக்கிறது. அந்த வாகன இலக்கம் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இட்டவரை அந்த வாகனத்தை பிடித்தார்களா, அந்த வாகனத்துக்குள் சென்றவர்கள் யார் என்பதை இனங்காட்டினார்களா? இல்லை. ஆகவே இது அரசு பின்னணியில் நடக்கிறது. அதாவது கடந்த காலத்தில் எப்படி மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச போன்றோர் செய்தார்களோ தமிழர் விவகாரத்தில், அதே போலதான் அன்றகுமார அரசாங்கமும் செம்மணி விவகாரத்தில் தங்களுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறது. ஆகவே இதில் என்னை பொறுத்தவரையில் இந்த செம்மணி விவகாரத்தில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு தடயங்களும் பாதுகாக்கப்பட வேணும். இது அன்றகுமார அரசாங்கத்தால் இதுக்கு நீதி இல்லை, அன்றகுமார இல்லை. நான் நினைக்கிறேன் இனி வருகிற எந்த குமாராலையும் இதுக்கான நீதி கிடைக்கப் போவதில்லை. உள்நாட்டுகள் இதுக்கு ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை உருவாக்கி அதன் மூலமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு விமல் வீரவன்சவிற்கும் சரத் வீரசேகரவுக்கும் உரிய கம்பன் விளவுக்கும் சரியா உடம்புலை. என்ன காரணம் சொல்கிறார்கள்? இதை தோண்டுவதால் என்ன பயன்? மீளவும் ஒரு இரத்த கலரை ஏற்பட வைக்க போகிறீர்களா அல்லது பிரச்சனையை உருவாக்க போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் மிரட்டுவதற்கு அவர்கள் யார்? விமல் வீரவன்ச சந்திரிகா அம்மையாரோடு ஆட்சியில் இருக்கிற போதுதான் இது நடந்தது, இந்த சம்பவம். ஆகவே அன்றகுமார, விமல் வீரவன்ச உள்ளிட்ட அன்றைய ஜேவிபி தரப்பு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திரிகா அம்மையாரோடு ஆட்சியில் ஒன்றாக கூடி குழாவினார்கள். அந்த நேரத்தில் தான் இது நடந்தது. ஆகவே அவர்களும் இதற்கு பொறுப்பாளிகள், இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் அவர்களும் தான். ஆகவே அதை மறைத்து தென்னிலங்கை மக்களை, எங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே எந்த விதமான விரிசலும் இல்லை, எந்த விதமான கோபதாபங்களும் இல்லை. சிங்கள பேர்ணவாத ஆட்சியாளர்களும் பௌத்த பீடங்களில் இருக்கிற மிக முக்கியமான இனவாதிகளும் தான் தமிழ் மக்களுக்கு இடையிலே குரோதங்களை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே அவ்வாறு இருக்கிற போது இவர்கள் இந்த சிங்கள மக்களை மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டி, அதாவது அன்றகுமார ஆட்சிக்கு வந்தவுடன், ஜனாதிபதியாக வந்தவுடன் தாங்கள் பாராளுமன்றத்தில் வெல்ல முடியாது என்று ஓடி ஒதுங்கியவர்கள் தான் விமல் வீரவன்ச, கம்பன் பில போன்றோர். இன்று திருப்ப பார்லிமெண்ட்டுக்கு வாரத்துக்கு அவர்கள் செய்கிற ஒரு வேலை மீண்டும் இனவாதத்தை கட்டியெழுப்ப பார்க்கிறார்கள். ஆகவே இனவாதத்தை தான் ஒருபோதும் முன்னெடுக்க விடமாட்டேன் என்று சொல்கிற ஜனாதிபதி தூங்கி கொண்டாயிருக்கிறார். ஏன் இவர்களை அவர் அடைக்கவில்லை? ஏன் இந்த இனவாதம் பேச விட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆகவே இதில் ஒரு நாடகம் நடக்கிறது. ஆனால் செம்மணி விவகாரம் என்பது செம்மணி மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ இடங்களில் உண்மைகள் வரும். எங்களுடைய போராட்டம் வெறுமனே ஒரு சாதாரண போராட்டம் அல்ல, ஒரு சத்திய வேள்வி. எங்கள் மறுக்கப்பட்ட உரிமைக்காக எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் தியாகம் செய்யப்பட்ட போராட்டம். அந்த உண்மைகள் என்றைக்கும் மறைக்க முடியாது. உண்மைகள் என்றோ ஒரு நாள் வெளிவரும். அந்த உண்மைக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. ஆகவே இதில் சிங்கள தரப்பை விட தமிழ் தரப்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இதில் வினியமாக கேட்டுக்கொள்ளக்கூடியது ஒன்று. சரி, நீங்கள் குறிப்பிடுவது போன்ற, அதாவது தற்போதைய அரசாங்கம், அதாவது அன்றகுமார திசாநாயக்க போன்றவர்கள் ஏனைய அரசாங்கங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த அரசாங்கங்களை விமர்சித்து போராட்டங்களை செய்தவர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தால் என்ன, வடக்கு கிழக்கில் மக்கள் அவர்களுக்கு எவ்வாறான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள்?
ஆனால் அந்த அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, அதாவது இந்த நாங்கள் எங்களுக்கும் தமிழ் மக்களினுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை அவர்கள் சர்வதேசத்துக்கு கூட கூறியிருந்தார்கள். அதாவது இந்த மக்கள் இனவேதமின்றி இனமத பேதமின்றி எங்களுக்கும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அன்று ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஏன் இவ்வாறு இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்றார்கள்? அன்றகுமார தரப்பு உண்மையிலேயே கடந்த கால ஆட்சியாளர்களை விட ஒரு மாறுபட்ட பிரசாரத்தை தேர்தல் காலத்தில் முன்னெடுத்திருந்தவர்கள். அந்த பிரசார முன்னெடுப்பும் எதிரணியில் இருந்த அன்றகுமார பாராளுமன்றத்தில் உரையாற்றிய விதங்களும் போராட்டங்களை முன்னெடுத்த விதங்களும் அதைவிட இந்த அரகல போராட்டத்தின் பின்னணியில் அவர்கள் இருந்து செயற்பட்ட விதங்களும் கூடுதலாக தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்னென்றால், எங்களுடைய தமிழ் தேசிய தரப்புக்குள் ஒரு குழப்பகரமான நிலைமை இருக்கிற போது அவர்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுப்பார்கள் என்ற வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். ஆகவே ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்ற வகையில் தான் பெரும்பாலான மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே இருந்த குத்துவட்டும் முரண்பாடும் தான் அங்காலே, அதாவது அன்ற தரப்புக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டி வந்ததுக்கான முக்கியமான காரணம். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிற போது தேர்தல் பிரசாரத்தில் அன்றகுமார நிறைய ஃபைல்களை ஒரு மேசையில் அடுக்கி சொன்னார். தான் வந்தவுடன் ஒரு வாரத்தில் இவர்களுக்கு இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி, குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு ஒரு வாரத்தில் சூத்திரதாரிகளை தாங்கள் பிடிப்போம் என்றார்கள். இன்றைக்கு அவர்கள் வந்து நான் நினைக்கிறேன் 10 மாதங்களை கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலகட்ட பிறப்பில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஒரு பிரதான சூத்திரதாரியை இவர்களால் பிடிக்க முடிந்தது. இவர்கள் பிடிப்பதெல்லாம் கைக்கூலிகளைத்தான், அவர்களுக்கு ஏவலாக நின்ற அதிகாரிகளைத்தான் பிடிக்கிறார்கள். ஆகவே உண்மையிலேயே நான் இதில் வெளிப்படையாக சொல்கிறேன், இவர்களால் ஒருபோதும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கைது செய்ய முடியாது. அப்படி கைது செய்வார்களாக இருந்தால் ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதுநிலைகள் இருக்கும். ஆகவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் அதிகமாக கதைக்கிற அன்றகுமார தரப்பு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இறுதி போரில் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர். அந்த இறுதி போரில் நடந்த அநியாயங்கள் அத்தனைக்கும் ஆதாரங்கள் வெளியில் வந்திருக்கிறது, சர்வதேச ஊடகங்களில் வந்திருக்கிறது, சாட்சியங்கள் இருக்கிறது. ஆகவே அதில் ஒரு விடயத்தை கூட இவர்களால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு ஒரு சிங்கள சகோதரன் சட்டத்தரணி இசைப்பிரியாவுக்கும் எங்களுடைய பாலகன் பாலச்சந்திரனுக்கும் நடந்த சம்பவத்தை ஒரு வழக்காக பதிவு செய்திருக்கிறார். உடனடியாக அந்த குற்றவாளிகளை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்த சொல்லி இருக்கிறார். முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் அந்த நிலைப்பாட்டில் இல்லை. சகோதரி இசைப்பிரியா ஒரு ஊடக போராளி. ஆகவே அவவை பிடித்து அவ சொல்லுகிற நான் இல்லை என்று அந்த அழுது கலங்குகிற அந்த காட்சி அந்த வீடியோவில் பார்க்கிற போது உண்மையாக ஒரு பொம்பளை சகோதரம் அல்லது தாயை நினைக்கிறவன் அதை ஒரு கணம் சிந்திப்பான். இப்படி ஒரு கொடுமை அங்க நடக்கிறது என்று. அது வெளிப்படையாகவே யார் செய்கிறார்கள் என்ற முகங்கள் எல்லாம் தெரிகிறது. அன்றகுமாரன் நினைத்தால் இன்றைக்கு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தலாம். பாலச்சந்திரன் ஒரு சிறுவன், அவனை எப்படி பிஸ்கெட் கொடுத்து இராணுவ காவலனுக்குள் வைத்து படம் எடுத்து அதன் பிற்பாடு அவனை ஒரு பெரிய கிரிமினல் போல அவனுடைய நெஞ்சில் 5 ரவுண்ட்ஸுகள் பாய்ந்திருக்கிறது என்றால் எப்படியான ஒரு வன்ம கொடுமை அங்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு நீதியை வழங்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது உள்நாட்டுக்குள், அதாவது நடந்த யுத்தம் வந்து ஒரு கற்பனை கதை என்று விஜிதகீரத் சொல்லியிருக்கிறேன். இந்த எலும்புக்கூடு விவகாரம் எல்லாம் வதந்தி என்று நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்லியிருக்கிறேன். ஆகவே இவர்கள்ட்ட நீதி எதிர்பார்க்கிறதுன்றது என்ன பொறுத்தவரையில நாங்கள் முட்டாள்களாக இருக்கோம். இதுல ஒன்று தெளிவா இருக்கு, இந்த அன்ற தரப்பு மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு கம்பெனி. யுத்தம் நடக்கிற போது அவர்கள் ஒரு கம்பெனி, அவர்கள் தான் முழுமையான சப்போர்ட். ஒரு கட்டத்தில் இராணுவம் முற்றாக வலுவிழந்துட்டு ஆட்கள் இல்லை, முழு பேரையும் பட்டி தொட்டி கிராமங்கள் சென்று இராணுவத்துக்கு இளைஞர்களை சேர்த்து கொடுத்ததெல்லாம் இந்த அன்ற தரப்பு தான். ஆகவே அவர்களும் யுத்தத்தில் மிகப்பெரிய பங்காளிகள் தான். ஆகவே அவர்கள் ஒருபோதும் இந்த இறுதி யுத்தம் பற்றி கதைக்க மாட்டார்கள். அவர்கள் இப்படித்தான் சொல்லுவேன், இது ஒரு கற்பனை கதை, இது ஒரு வதந்தி என்றுதான் சொல்ல பார்ப்பினோம். ஏனென்று சொன்னால் அவர்களும் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். ஆகவே இவர்களிடம் நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. நடந்தது முழுவதுமே இனப்படுகொலை தான், திட்டமிட்டு நடந்தது. இன்றைக்கு வெள்ளக்கொடி விவகாரத்தில நான் தான் ஓர்டர் போட்டேன் என்று பப்ளிக்கா சொன்னவர் யாரு?
கோட்டாபய ராஜபக்ச ஊடகங்கள்ல வந்தது, நாங்க சொல்ல இல்லை, ஊடகங்கள்ல வந்தது. அதாவது அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் கேட்க நான் தான் செய்தேன், நான் தான் சொன்னேன் என்று அவர் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன நடந்தது? அவர் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறார். ஆகவே ஒரு காலமும் இந்த இலங்கை தீவுக்குள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள், இனப்படுகொலைகள் அத்தனைக்குமான நியாயமான நீதி கிடைக்காது. கிடைக்கும் என்று சொல்லியிருந்தா இன்றைக்கு எப்போவே தீர்வு வந்திருக்கும். ஆகவே இதுக்கான சரியான நீதி சர்வதேச சுயாதீன விசாரணை பொறி மூலமாகத்தான் உருவாக்கணும். இன்றைக்கு அப்படி இந்த நீதிமன்றங்கள் மூலமாக நாங்கள் இதற்கான தீர்ப்பு வழங்குவோம் என்று இப்ப அன்ற தரப்புல ஒரு சிலர் சொல்கிறார்கள். ஏன் முல்லைத்தீவில நீதிபதி சரவணராஜா விட்டு ஓடவனும்? என்ன காரணம்? என்ன காரணம்? அங்க செம்மல நீராவி அடியில நடந்த பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடந்தது. அதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறதுக்காக அவருக்கு அச்சுறுத்தல் வந்ததால அவர் விடுபடி வந்தது. இந்த நாட்டிலிருந்து ஒரு நீதிபதி தப்பியோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி சரியா வழங்கப்படவில்லை என்ற அர்த்தம். இதுக்கு பிறகு இந்த நீதிமன்றத்துக்குள்ள நாங்க நீதி எதிர்பார்க்கிறது. தவணை போடுறதுக்கும் ஒருவர் மரண தண்டனை கைதிகளை உள்ளுக்கு போட இன்னொருத்தர் பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் இந்த நீதித்துறை இது இல்லாம ஏமாற்றி வேலை. இன்றைக்கு நிறைவேற்று அதிகாரத்தை நான் ஆட்சிக்கு வந்த உடனடியாக ரத்து செய்வேன் என்று சொன்ன ஜனாதிபதி தரப்பு இன்றைக்கு அதை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று இருக்கணும். ஏனென்று சொன்னால் அதை வச்சு கொண்டுதான் அவர் தங்களுடைய ஆட்டத்தை ஆட நினைக்கணும். இதைத்தான் ஜெயவர்த்தனாவிலிருந்து செய்தவில்லை. ஆகவே எங்களுக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உள்நாட்டுக்குள்ள நீதி இல்லை, உள்நாட்டு நீதி பொறிமுறைக்குள்ளாலே நீதி இல்லை. அப்படி என்று சொன்னால் இவர் சுயாதீன விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவர்களில மடியில கனமில்ல, தங்கள்ல எதுவும் களவில்லை என்று சொன்னால் அன்றகுமார அரசாங்கம் ஒரு சுயாதீன விசாரணை பொறிமுறைக்கு ரெடியாக வேண்டும் சொல்லுவோம். ஆனா அவைகளுக்கு அந்த திராணி இல்லை. ஏனென்று சொன்னா நான் ஏலவே சொன்னது போலத்தான் இவர்கள் ஒரு பௌத்த சிங்கள பேர்ணவாதத்தின் 1948 ஆண்டிலிருந்து வர நிகழ்ச்சி நிரலுக்குள்ள தான் இப்பவும் இருக்கணும். ஆகவே இதெல்லாம் ஏமாற்று வேலை. சரி, இந்த நீங்க குறிப்பிடுவது போன்று, அதாவது இந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ஓரளவு இந்த பிரச்சனைகள் ஆரம்ப காலகட்டத்தில் இன பிரச்சனை, தமிழ் மக்களுக்கான நீதி வேண்டும் என்ற பிரச்சனைகள் ஓரளவு வலுப்பெற்று வந்த நிலையை அதன் பின்னர் ஓரளவு அந்த ஆட்சி மாற்றங்கள் அதன் பின்னர் வந்த அரசாங்கங்கள் அந்த போக்கில் அதனுடைய பேசு பொருள் அல்லது அதனுடைய தன்மைகள் குறைந்திருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேசமும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. ஆனால் அவ்வாறு இந்த யுத்தத்தின் பின்னர் ஒரு 15 வருடங்களின் பின்னர் அதனுடைய பேசு பொருள் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து போன அந்த காலகட்டத்தில் தான் இந்த செம்மணி புதைக்குழி, செம்மணி இந்த எலும்புக்கூட்டு தொகுதி மீட்பு பேசுபொருளாக இருக்கின்றது. இதனை நான் நினைக்கிறேன் இந்த 2009ஆம் ஆண்டின் பின்னர் இது மீண்டும் ஒரு வலுப்பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இதனை சர்வதேசம் எவ்வாறு பார்க்கிறது? சர்வதேசம் எந்த விடயத்தையும் ஒரு பார்வையாளராகத்தான் பார்த்து கொண்டிருக்கும். சர்வதேசத்துக்குள்ள கொண்டு போய் பாதிக்கப்பட்ட தரப்பின் விடயத்தை சர்வதேசம் கவனப்படுத்துறதுக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு தான் முயற்சி செய்யும். இல்லை, இந்த விடயத்தில் ஐநாவிலிருந்து கூட அந்த சம்பவத்துக்கு ஆணையாளர் வருகிறது. அது எங்கட முயற்சி தான், எங்களுடைய ஆக்களின் முயற்சி தான். அவரை அங்கு கொண்டுவர வேணும்ன்றது அந்த அணையா விளக்கு போராட்டத்தை ஒருங்கிணைத்த தரப்பும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் அங்கு முக்கியமான காரணமா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த விடயங்களை நாங்கள் ஒற்றுமையாக சர்வதேசத்தின் பக்கம் கொண்டு போய் ஒரு நிலப்பாட்டில் நிற்கணும். இன்றைக்கு இனவழிப்பு தான் நடந்தது. இந்த இனவழிப்புக்கான நியாயத்தை நீங்கள் பெற்றுத்தாருங்கோ. இது உள்நாட்டுக்குள்ள இந்த விசாரணை பொறிமுறை செய்ய இல்லாது இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டது. ஏதோ ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை மூலமாக தான் தீர்வை, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அதன் மூலமாகத்தான் தீர்வை பெறலாம்ன்றதை நாங்கள் உறுதியாக சர்வதேசத்தின் பக்கம் கொண்டு சென்று வலுப்படுத்துகிற போது நிச்சயமாக மாற்றம் பெறும். நாங்கள் பனஞ்சோரக்கூடாது. மற்றவர்கள் அங்கலாய்ப்பு அல்லது அரச தரப்புக்கான கைக்கூலிகள் சொல்லுகிற கதைகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் அங்கலாய்க்க கூடாது. இதனை டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை செய்யுது. இன்னைக்கு அரச புலனாய்வாளர்களோட இணைந்து இயங்குகிறவர்களை வைத்து என்ன செய்கிறார்கள் என்றது எல்லாருக்கும் தெரியும்.
ஒவ்வொருத்தரை வச்சு அங்க புதைகுழி இருக்கு, அங்க இவ தாட்டவே அவ தாட்டவேன்னு சொல்லி ஒரு பொய்யான நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்ப முயற்சிக்கணும். ஆகவே இந்த நிலைப்பாடு நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கட போராட்டம் ஒரு சத்திய வேள்வி. அந்த போராட்டம் ஒரு கட்டத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய நிலைப்பாடு தொஞ்சு கொண்டு போனாலும் மீளெழும்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அதுதான் செம்மண். இதை விட எத்தனையோ இடங்கள் இருக்கு. காலப்போக்கில் அது வெளிவரும். ஏன்னு சொன்னா இதுக்கு முதல் திருக்கேதீஸ்வரம் பாதையில தண்ணி பைப் தாக்கைக்குள்ள தான் வெளிவந்தது. தள்ளாடி முகாமில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான். அதே போல மன்னார்ல சதோசா கட்டிடம் அத்திவாரம் போடைக்குள்ள வந்து அப்ப இப்படியான விடயங்கள் இன்னும் தொடரும். ஆகவே எங்களுக்கான நீதி கிடைப்பதற்கு தமிழர் தரப்பு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் இதை நாங்கள் சாதிக்கிறோம். சரி, இந்த விடயத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த ஒற்றுமைப்பாடு தமிழ் தரப்பு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது புலம்பெயர் தேச மக்கள் அவர்களுக்கான பங்களிப்பு இவ்வாறானதாக இருக்கு. கட்டாயம், நல்ல கேள்வி. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் தான் இன்னும் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புலம்பெயர்ந்த தேசம்தான் எங்களுக்கு இப்பொழுது ஒரு அடுத்த கட்ட ஒரு பாதுகாப்பான கவசமாக இருக்கிறது. அங்கு குழப்பங்கள் இல்லாமல் அங்கு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் இன்னும் எங்களுக்கு ஒரு வலுவானதான ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதைவிட எங்களுடைய விவகாரங்கள் இன்னும் சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உதாரணமாக கனேடிய தேசம் இவ்வளவு இன்றைக்கு எங்களுடைய பக்கம் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இனப்படுகொலை தூவி அங்கு அமைக்கிற அளவுக்கு அதைவிட கனேடிய பிரதமர் எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக உருக்கமான அறிக்கைகள் விடுவதற்கெல்லாம் வழிவகை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது எங்களுடைய புலம்பெயர் தேச மக்களுடைய செயற்பாடு. அதை நாங்கள் குறைச்சி மதிப்பீடு செய்யலாம். அதே போல ஏனைய நாடுகளில் இருக்கிறவர்களும் அமைப்புகளும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நிச்சயம் ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். சரி, இந்த விடயம் இவ்வாறானதாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பின்னர் நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய இந்த தமிழ் கட்சிகள் ஒரு ஒற்றுமைப்பாடு அல்லது ஏனென்றால் இதற்கு முன்னர் தாங்கள் பிரிந்து இருந்த பொழுது மக்கள் எவ்வாறு தங்களை பார்த்தார்கள், மக்களிடையே தங்களுக்கான செல்வாக்கு எவ்வாறானதாக இருந்தது என்பதை அவர்கள் பார்த்ததன் பின்னர் தற்போது அவர்கள் ஒன்று, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் கூட்டு சேர்க்கின்றார்கள். இந்த கூட்டு தேர்தல் கால கூட்டு அல்லாது தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான நிலைப்பாட்டை எங்களுடைய அரசியல் தலைமைகள் கையாளும்? இல்லை, இந்த கூட்டு ஒரு கொள்கைக்கான கூட்டாகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த கொள்கைக்கான கூட்டு என்பதை சரியான முறையில் வரையறை செய்து கொள்ளும். என்னை பொறுத்தவரையில் அந்த கூட்டு இணைப்புக்குள் வருகின்ற அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி கொள்கை வரைவு ஒன்று ஏற்படுத்த வேண்டும். அந்த கொள்கை வரைவின் அடிப்படையில் தான் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பாக மக்கள் மத்தியில், அதாவது தமிழர் தாயக பகுதியிலும் சரி புலம்பெயர்ந்த ரீதியாகவும் முன்னெடுப்புகளை மேற்கொள்கிற போதுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தங்களுக்கு ஒரு திடமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்காலத்தில் கடந்த தேர்தல்களில் விட்ட தவறுகளை விட நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையை அங்கு அது கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இதில் வயது வந்தவர்கள், கடந்த காலத்தில் தேர்தல்களில் பல தடவைகளில் தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் ஒருபுறம் ஒதுங்கி இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும். நல்ல ஆரோக்கியமாக துடிப்பாக அரசியல் செய்யக்கூடிய இளையோர் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு மக்கள் எதிர்பார்க்கிறது அப்படித்தான். தொடர்ச்சியாக ஒரே முகத்தை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை. புதிய முகங்கள், ஆளுமையான முகங்கள், கொள்கை பிடிப்போடு தமிழ் தேசியத்தோடு பற்றுறுதியாக பயணிக்கக்கூடிய முகங்கள், அவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அது நிகழ்த்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த தமிழரசு கட்சி. இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு எங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைப்பாடு இல்லை. அவர்கள் இவ்வாறு இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைப்பாடு இல்லாத பொழுது நாங்கள் யாரை நம்புவது அல்லது எங்களுக்கான பிரச்சனையை யார் தீர்ப்பது? எனவே இந்த தமிழரசு கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டில் எவ்வாறான ஒரு தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? கட்டாயம், நல்ல கேள்வி. இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கட்சிகளில் முதன்மையான ஒரு தாய் கட்சி. அதாவது அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில்
அவர்களுக்கு இடையில் இருக்கிற உடைவுகள், அவர்களுக்கு இடையில் இருக்கிற விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அதை உணர்ந்தவர்களாக இருந்தும் தொடர்ந்தும் அதை செய்வதுதான் மக்களுக்கு பெரும் வேதனையாகவும் மக்களுக்கு ஒரு குழப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழப்பம்தான் இந்த கடந்த தேர்தலில் அன்றகுமார தரப்புக்கு அதிகமான வாக்குகள் செல்வதற்கு காரணமாக இருந்தது. அதை அவர்கள் புரிந்து கொண்டு எதிர்வரும் காலத்தில் ஒரு ஒற்றுமை நிலைப்பாட்டை அவர்களுக்குள் முதல் உருவாக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளை எல்லாரும் தங்களுடைய கட்சியில் பெரும்பான்மை அங்கத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய நிலைப்பாடு. என்னுடன் கதைக்கிற பல மக்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். அவர்கள் விரைந்து அப்படி ஒரு நிர்வாக செயற்பாட்டில் இறங்க வேண்டும். அதைவிட கட்சி தொடர்பான வழக்குகள் அவையெல்லாம் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து கட்சிக்காக பாடுபட்ட பல தொண்டர்கள், பல கட்சி அதாவது கட்சியில் இறுக்கமாக இருந்த உறுப்பினர்கள் எல்லோருக்குமே மனவிரக்தியையும் வேதனையையும் கொடுத்திருக்கிறது. ஆகவே அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுப்பது மாத்திரமல்ல, அந்த நிலைப்பாட்டை எடுத்தால்தான் தற்போது சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். இன்றைக்கு எங்களோட வடக்கு கிழக்கில தமிழ் தேசிய கட்சிகளில ஒரு சரியான ஒற்றுமையும் சரியான தலைமத்துவமும் இல்லாததன் காரணமாகத்தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் புதுசு புதுசாக உருவாகி கொண்டிருக்கு. சமுதாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டு தன்மை இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இழந்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதை விட சிங்கள நிர்வாகங்களினுடைய தலையீடுகள் அதிகரிப்பதன் காரணமாக பிரச்சனைகள் இன்னும் மேலோங்கி கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விரைந்து சமூக மட்ட பிரச்சனைகளுக்கும் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய வகையில் தமிழரசு கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை விரைந்தெடுக்க வேண்டும். சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். இந்த டிசிசி மீட்டிங் நடக்கின்ற பொழுது, அதாவது இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அதிகாரிகளுக்கு இடையில் அல்லது இந்த அமைச்சர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு குழப்பமான தன்மை காணப்படுகின்றது. இது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது. அதாவது அவர்கள் இவ்வாறான அவர்களுடைய செயற்பாடு மக்களை ஒரு கவலை அளிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. இதற்கு இதனை நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, உண்மை. இலங்கையில 9 மாகாணம் இருக்கு, 25 மாவட்டம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் டிசிசி மீட்டிங் இருக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்து டிசிசி மீட்டிங் மட்டும்தான் ஊடகங்கள்ல பெரிய பேசுபொருளா பேர். அதுல 2 விதமான காரணம் இருக்கு. இங்க கன பேருக்கு அந்த டிசிசி மீட்டிங்கின் சரியான அடிப்படை தத்துவம் தெளிவில்லை. மற்றது ஊடக ரெண்டிங், சமூக வலைத்தளங்கள்ல ரெண்டிங் ஆகணும்னு சில பேர் கூட கதைக்கணும். அதாவது சமூக வலைத்தளங்கள்ல தாங்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிற பொருள் ஒரு ரெண்டிங்காக தாங்கள் ஒரு பேசு பொருளா வர வேணுமென்ற நோக்கத்தில் ஒரு சிலர் திட்டமிட்டு கதைக்கணும். அங்கே கதைக்கப்படுற விதங்களை பார்க்குற போதே பரிதாபகரமாக இருக்கு. யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது, யாரோடு எப்படி கதைக்கிறது, எப்படி வார்த்தை பிரயோகங்களை செய்கிறது, ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்ற விதங்களே அங்கு காணக்கூடியதா இருக்கு. அவை அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், அதாவது எதிர்கால தலைமுறை ஒரு அரசியல் பற்றுறுதியோட பயணிக்க வேணும் அல்லது அரசியல் பற்றுறுதி உள்ளவர்களாக வர வேணும் என்றால் நாங்கள் ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை கட்டியெழுக்க வேணும். அதாவது டிசிசி மீட்டிங்ன்றது தனிப்பட்ட கோபதாபங்களை தீர்த்து கட்டுறதும் அல்லது நான் தான் அவரை விட மேதாவித்தனமாக கதைச்சேன்னு நினைக்கிறதும் அல்லது இன்னொருத்தட்டு அஜெண்டால சேர்ப்படுறதுமா தான் யாழ்ப்பாண டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதை விட போன மீட்டிங்கில் பெரிய ஜோக் என்னன்னு சொன்னால், அதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சொன்னவர், பாராளுமன்ற உறுப்பினர். ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே எதிரணி மாதிரி அங்கே கேள்வி கேட்கிற நிலவரம் தான் ஆகப்பெரிய பரிதாபம். ஆகவே அந்த புரோட்டோகால் தெரியாமலே பலர் அங்கு நிற்கிறார்கள். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு அருவருப்பான செயல். இது யாருக்கு வாய்ப்பா போகுதுன்னா அரசாங்கம் சொல்லுது உங்களுக்கு ஒன்றுமே நடத்த தெரியாது. அதாவது டிசிசி மீட்டிங் நடத்த தெரியாது, பிரதேச சபை நடத்த தெரியாது, மாகாண சபை நடத்த தெரியாது, ஒன்றும் நடத்த தெரியாது என்று சொல்ற அளவுக்கு அங்க போயிட்டுது. அதை விட யார் கேள்வி கேட்கிறது, எப்படியாக அந்த விஷயங்களை அணுக வேணும் என்ற முறை இல்லாமல் நடந்து கொண்டிருக்க ஒரு பரிதாபகரமான நிலைமை. இது மாற வேணும். முதல் நாகரிகமான வார்த்தை பிரிவுகள் அங்கே இருக்கணும். அதை விட
உரிய விஷயத்தை உரிய முறையில் அதை கையாள வேணும். மற்றது ஒரு அதிகாரியை வச்சு எல்லோரும் கேள்வி கணைகளை தொடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரிக்கும் பல மேலதிகாரிகள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன நடந்ததுன்ற சரியான விடயத்தை ஆராய வேணும். ஏன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு நல்லுறவு இருந்தால் தான் நிர்வாகங்களை சீராக கொண்டு போகலாம், இல்லையண்டா கொண்டு போகலாம். அதற்குரிய செயல்பாட்டை இணைக்கிற ஒருவர் தான் மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கேற்றால் போல் நடந்து கொள்வது நல்லதென்று தான் என்னுடைய நிலைப்பாடு. சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இவ்வாறான அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அதாவது இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த அபிவிருத்தி கூட்டம் தான் இந்த ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. இதுக்கு முக்கிய காரணம் இந்த சமூக வலைத்தளங்களில் தாங்கள் ரெண்டிங்காக வர வேண்டும் என்பதற்காக சிலர் என்ன கதைப்பதென்று தெரியாமல் கதைப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அவ்வாறு தாங்கள் அதாவது மக்களினுடைய பிரச்சனை இல்லாது தாங்கள் தான் ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இதற்கு மக்கள் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க? மக்கள்லையும் ஒரு தவறு இருக்கு. என்னன்னு சொன்னால் பிள்ளைய அந்த நேரம் சுட்டிக்காட்டி கேட்கிறவரை அவர்தான் சரியான ஆள் என்று தீர்மானிக்கும். ஒரு குறிக்கப்பட்ட மக்கள் அப்படித்தான் தீர்மானிக்கும். அது தவறு. அந்த சுட்டிக்காட்டின பிள்ளைக்கு கடைசி வரை அவர் எப்படி தீர்வெடுத்திருக்கிறார் என்றதையும் பார்க்கும். கேள்வி கேட்கறது சுபம், அதற்கான செயல் வடிவத்தை கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். ஆகவே அந்த கேள்வி கேட்கிற சம நேரத்தில் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் என்று அவர் இறுதி வரை அங்கே நின்றிருக்கிறார் என்றதை மக்கள் கட்டாயம் அவதானிக்கும். கேள்வியை மட்டும் கேட்டுட்டு போகக்கூடாது. இந்த பிரச்சனையை அடுத்த கூட்டத்தில் எப்படி நிவர்த்தி செய்திருக்கிறார், அவருடைய அடுத்த கூட்டத்தில் அவர் அந்த முதல் கூட்டத்தில் கேட்ட கேள்விக்கு எப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அல்லது அந்த தரப்பு அதிகாரிகள் தரப்பில் எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதை அவர் அங்கே கொண்டு வர்றதை அதை மக்கள் அவதானிக்கும். ஆகவே ஒருமனே கேள்வி கேட்டுட்டார்ன்றதுக்காக அவர் கெட்டிக்காரன் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இந்த கேட்ட கேள்விக்கு அவரால் எப்படி அங்கே மாற்றத்தை உருவாக்க முடிந்திருக்கின்றதை தான் நாங்கள் பார்க்க. நன்றி. இன்றைய தினமும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை நிறைவடைகின்றது. இன்றைய தினமும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சபா குகதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சமகால விடயப்பரப்புகள் தொடர்பாக கருத்துக்களை வழங்கியிருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம்.